நீங்க பலவீனமா உணர்றீங்களா? உங்க விதியின் மேல உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லையா? நம்மளோட தேசத்தின் தலைவிதி உங்க தொழில், நீதி, பாதுகாப்பு மற்றும் உங்களோட அன்றாட வாழ்க்கையும் கூட. நம்மளோட இதயமும் சிந்தையும் ஆவிக்குரிய போராட்டத்துல இருக்கு. சில நேரங்கள்ல கொஞ்சம் பலம் இருந்தாலும் வெற்றி பெறலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற உணர்ச்சி, உடல் அப்புறம் ஆவிக்குரிய குழப்பங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு என்னால சொல்ல முடியும். ஒரு வெற்றியாளரை விடவும், ஜெயிக்கிறவரை விடவும், ஜெயம் கொண்டவரை விடவும் அதிகமாகவும் ஒரு மேற்கொண்டவராக இருப்பதற்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர் அவர் தான். ஒரு மேற்கொள்பவரா உங்க தோல்விகளை விட உங்க வெற்றிகள் உங்களை வரையறுக்குது. ஒரு மேற்கொள்பவரா நீங்க தேவன் கொடுத்த கவசத்தை அணிஞ்சிக்கிறீங்க. அது எதிரிகள் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்குது. அப்புறம் உங்களோட ரொம்ப பெரிய தடைகளை வெல்றதுக்கு அதிகாரம் கொடுக்குது. மேற்கொள்ளும் ஆணாவும் பெண்ணாவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். வெற்றிலையும் வலிமையிலையும் அமைதியிலையும் அன்பிலையும் நடக்க நாம அழைக்கப்பட்டிருக்கோம். சில நேரங்கள்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்கும்போது, கஷ்டமான சூழ்நிலையில நான் நல்லா இருக்கேன்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஆனா நம்ம சூழ்நிலைகளுக்கு உட்பட்டவர்கள் இல்லை, சூழ்நிலைகளுக்கு மேலானவங்க. நாம தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, நாம ஜெயிப்பவர்கள். ஆமென். அசைக்க முடியாத வலிமை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் நம்ப முடியாத பலம் கொண்ட வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நீங்க எப்படி ஒரு வெற்றியாளரா ஆக முடியும்ன்றத கண்டுபிடிங்க. எபேசு விசுவாசிகளுக்கு நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள்னு பவுல் சொன்ன போதனையை பத்தி இப்போ நாம பார்க்கலாம். சாதாரண ரோம போர் சேவகரோட மார்க்கவசமானது பலப்படுத்தப்பட்ட தோலால செய்யப்பட்ட கவசமா இருக்கு. ஒரு அதிகாரிக்கு கூடுதல் பாதுகாப்புக்காக அந்த தோல் உலோகம் மூலம் பூசப்பட்டிருக்கும். மார்பு கவசம் உடற்பகுதியை மூடி போர் சேவகரோட முக்கிய உறுப்புகளை, குறிப்பா அவங்களோட இதயத்தை பாதுகாக்கும். ஒரு போர் வீரன் மார்க்கவசம் இல்லாம வெளியே போகும்போது அவன் ஆபத்தான முறையில எதிரிக்கு வெளிப்பட்டு ஆபத்துல இருப்பான். அதனால பவுல் தன்னோட கடிதத்துல நம்மளோட உடல் அப்புறம் இதயத்தை பாதுகாக்க ஒரு ரோமானிய சிப்பாய் அணிஞ்சிருக்கிற உண்மையான கவசத்தை பயன்படுத்த சொன்னாரு. அவர் அதை ஒரு உருவகமா சொன்னாரு. நம்மளோட வாழ்க்கையோட மைய புள்ளியா இருக்கிற நம்மளோட ஆவிக்குரிய இதயத்தை பாதுகாக்க நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள வேண்டும்னு அவர் நமக்கு சொன்னாரு. இயேசு கிறிஸ்துவோட நீதியையும் அவரோட ஆவிக்குரிய பரிபூரணத்தையும் அவரோட பாவமில்லாத வாழ்க்கையையும் ஏத்துக்கிட்டு நீதியா வாழறதன் மூலமாகவும் நம்மளோட இருக்கிற பாவத்தையும், நம்மளை சுத்தி இருக்கிற பாவத்தையும் நாம ஜெயம் கொள்ள முடியும். அதனால இதை எப்படி செய்யறது? தீமையை நன்மையால ஜெயம் கொள்றத பத்தி நாம சிந்திக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிற தீமையின் மேல கவனம் செலுத்த நாம முனைகிறோம். பைபிள் சொல்லுது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, கவனியுங்க, ஒருவனாகிலும் இல்லை. நீங்க சொல்லலாம், சரி பாஸ்டர் ஜெரமையா, நான் அதை நம்புறதா இல்லைன்னு. நான் ஒன்று சொல்றேன், நீங்க நம்புறீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை, அது உண்மை. நாம நம்புறதையோ இல்லை நம்பாததையோ வச்சு உண்மையை உருவாக்க முடியாது. இதுதான் சத்தியம், இது தேவனுடைய வார்த்தை. பைபிள் சொல்லுது, நாம பிறக்கும்போது நாம நம்மளோட பெற்றோர்கிட்ட இருந்து பாவ சுபாவத்தை பெறுகிறோம். சில சமயங்கள்ல அந்த பாவ சுபாவம் ஒரு காட்டு பூ மாதிரி வளர்ந்து அது நாமளா மாறுது. நாம எப்படி இருக்கிறோமோ அப்படி மாறுது. நம்மில் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற பெரிய ஆச்சரியங்கள்ல ஒண்ணு என்னன்னா, சில நேரங்கள்ல சிக்கல்ல சிக்கிற நபர்கள் தான் நீங்க எதிர்பார்க்கிற கடைசி நபர்களா இருப்பாங்க. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒரு மனுஷனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு கூட இருக்கக்கூடிய ரொம்பவும் ஆபத்தான எண்ணங்கள்ல ஒண்ணு, நான் தீமையான ஒன்னையும் செய்ய மாட்டேன். அந்த சிந்தனை ஒருத்தரோட சொந்த இதயத்தை பத்தின சோகமான அப்பாவித்தனத்தையும் ஆபத்தான சாத்தியத்தையும் வெளிப்படுத்துது. ஏன்னா பைபிள் சொல்லுது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மேலும் அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இப்போ கெட்ட செய்தி என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் தீமை இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னோட நற்குணத்தினாலையும் இரக்கத்தினாலையும் சிலுவையில் மரித்து தனது நீதியை நமக்கு கொடுத்ததன் மூலமாக அவர் அந்த தீமையை வென்றார்.
அதனால இதை நீங்க இதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கலன்னா இந்த நல்ல செய்தியை சில வாக்கியங்கள்ல உங்களுக்கு சொல்றேன். இயேசு சிலுவைக்கு போனப்போ என்ன நடந்ததுன்றது இங்க இருக்கு. இது பைபிள்ல இருக்கிற ரொம்ப அற்புதமான சத்தியம். பவுல் இந்த செய்தியை 2 கொரிந்தியர் 5:21 சொல்றாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னு சொல்றாரு. இப்போ இதை கவனிங்க. இயேசு சிலுவையில் மரித்தபோது அவர் நமது பாவ சுபாவத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் அவரை விசுவாசிக்கும் போது தேவனுடைய நீதியுள்ள குமாரனாக அவருடைய அடையாளத்தை எடுத்துக்கொள்கிறோம். சிலுவையில் இந்த நம்ப முடியாத தருணத்துல கிறிஸ்து நமக்காக பாவமாக மாறினார். அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்த போது அவருடைய நீதியை நமக்கு தந்தார். இப்போ அது நம்மளுடைய மனசுல சுத்தி வர ஒரு கடினமான கருத்தா இருக்கு. நாமளும் சிந்திக்கிறோம், அதை நம்ம புரிஞ்சிக்க முயற்சிக்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புறேன். அது உங்களுக்கு உதவி செய்யும். இந்த கதையை நீங்க சரியா கேட்டீங்கன்னா நான் சொன்னதை நீங்க ஒருபோதும் மறக்க மாட்டீங்க. எர்வின் லூத்தர் நம்மை அழைக்கிறார். த லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற புத்தகத்தை பத்தி நீங்க நினைச்சு பாருங்க. இந்த புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவோட எல்லா பரிபூரணங்களும் இருக்கு. அவர் செய்த செயல்கள், அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நோக்கம். உண்மையாவே இது அழகான ஒரு புத்தகம். இன்னொரு புத்தகத்தை பத்தி நினைச்சு பாருங்க. இது த லைஃப் அண்ட் டைம்ஸ். உங்களோட பேரை அட்டையில போட்டு பாருங்க. இதுல என்னோட பேரை போட்டு பார்க்கலாம். டேவிட் ஜெரமையாவோட வாழ்க்கை மற்றும் நேரங்கள். இந்த புத்தகத்துல நான் செஞ்ச எல்லா பாவங்களும் இருக்கு. நான் செய்த எல்லாமே உடைந்த வாக்குறுதிகள், நண்பர்களுக்கு துரோகம், பாவ எண்ணங்கள், பல வகையான நோக்கங்கள், கீழ்ப்படியாமையின் செயல்கள் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து 2 புத்தகங்களையும் எடுத்து அதோட அட்டைகளை அகற்றுவதை கற்பனை செஞ்சு பாருங்க. அப்புறம் அவரு தன்னோட சொந்த புத்தகத்தோட பக்கங்களை எடுத்து உங்க புத்தகத்தோட அட்டைகளுக்கு இடையில வைக்கிறாரு. நாம் அந்த புத்தகத்தை ஆய்வு செய்ய எடுக்கிறோம். அதோட தலைப்பு டேவிட் ஜெரமையாவோட வாழ்க்கை அப்புறம் காலங்கள். நம்ம புத்தகத்தை திறந்து பக்கங்களை திருப்பினா அதுல எந்த பாவமும் இல்லை. நாம பார்க்கறதெல்லாம் பரிபூரணங்கள், கீழ்ப்படிதல், பரிசுத்தம், அப்புறம் பரிபூரணமான அன்பு. புத்தகம் ரொம்ப அழகா இருக்கிறதுனால தேவனும் அதை நேசிக்கிறாரு. அப்புறம் நீங்க கிறிஸ்துவோட அட்டையை கொண்ட புத்தகத்தை திறக்கிறீங்க. அந்த புத்தகத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாமே இருக்கு. அவரு நம்மளோட புத்தகத்தோட அட்டைகளை மாற்றினாரு. அதனால நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு வரும்போது என்னோட புத்தகத்துல என்னோட பாவங்கள் இல்லை, என்னோட புத்தகத்துல கிறிஸ்துவின் எல்லா நீதியும் இருக்கு. ஹல்லேலூயா! இது ஒரு மாபெரும் உண்மை இல்லையா? விசுவாசத்தினால கிறிஸ்துவோட நீதியை பெற்ற நாம இப்போ அவரோட நீதியை நடைமுறைப்படுத்த முடியும். அதனால நாம நீதியான வாழ்க்கைய வாழறோம். நாம இப்படி வாழும்போது நம்ம இதயம் சுமையில்லாம இருக்கோம். கவனிங்க, இதுதான் தீமையை வெல்லக்கூடிய இதயம். அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற தீமையை வெல்றது எப்படி? நீங்க அதை கிறிஸ்துவுக்கு கொடுங்க. நீங்க பாவத்தை அறிக்கையிட்டு உங்க பாவத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. அவர் அதை எடுத்துக்கிறாரு. மேலும் அவர் சிலுவையில் என்ன செஞ்சாருன்றது எல்லாத்தையும் உள்ளடக்கினது. அவர் அவரோட நீதியை எடுத்து அதை நமக்கு கொடுக்கிறாரு. அவர் புத்தகத்தின் அட்டையை மாற்றுகிறார். அதனால நீங்க அதை செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க ஒருபோதும் இயேசு கிறிஸ்துல நம்பிக்கை வைக்கலனா உங்களோட புத்தகத்தோட அட்டைய மாத்தணும். ஏன்னா உங்க புத்தகம் அழகா இல்லை. மேலும் தேவன் அவரோட நீதியை நமக்கு தந்து நம்மளோட பாவத்தை ஏத்துக்கிட்டு நம்மளை மன்னிக்க விரும்புறாரு. அவர் அதை செய்வாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், கர்த்தராகிய இயேசுவே, நான் ஒரு பாவின்றதை அறிவேன். என்னோட புத்தகம் குழப்பம் அடைஞ்சிருக்கு. என்னோட வாழ்க்கையில உமது நீதியை பெற நான் விரும்புகிறேன். தயவு செஞ்சு என் பாவத்தை மன்னிச்சு உம்மோட நீதியை எனக்கு கொடும்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா போதும். அவர் அதை செய்வாரு. அந்த கேள்வியை கேட்ட யாரையும் அவர் நிராகரிச்சதில்லை. அதனால இதுதான் அடிப்படையான விஷயம். எனவே இப்போ ஒருவருக்கொருவர் நேர்மையா இருப்போம். இப்போ நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். நம்மளோட புத்தகத்துல கிறிஸ்துவோட நீதியை அட்டையா பெற்றிருக்கோம். துரதிருஷ்டவசமா தீமையானது இன்னும் இருக்கு. அது உண்மைதானே? ஒரு கிறிஸ்துவரா மாறும்போது உங்க பழைய சுபாவங்கள் அழிஞ்சிடும்னு நினைக்கிறவங்கள நீங்க இல்லைன்னு நான் நம்புறேன். உங்க வாழ்க்கையில அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு உங்க கணவர்கிட்டயோ இல்ல மனைவி கிட்டயோ கேளுங்க. இந்த சின்ன கதையை முடிஞ்ச போதெல்லாம் சொல்வேன், ஏன்னா அது ரொம்பவும் ஆழமானது. என் இருதயத்தில் 2 இயல்புகள் துடிக்கின்றன. ஒன்று அசுத்தமானது, மற்றொன்று ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. நான் நேசிக்கிறவன், நான் வெறுக்கிறவன். நான் யாருக்கு உணவளிக்கிறேனோ அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். நம்ம எல்லாருக்கும் 2 இயல்புகள் இருக்கு.
உங்களோட பழைய சுபாவம் இன்னும் உங்களோட இருக்கு. நீங்க ரட்சிக்கப்படும் போது நீங்க ஒரு புது சுபாவத்தை பெறுவீங்க. ஆனா பழையது போகாது. அதனால என்னன்னு யூகிக்க முடியுதா? நீங்க ஒரு கிறிஸ்தவரா ஆனதுக்கு அப்புறமும் உங்களோட புத்தகத்துல அட்டைய மாத்தினதுக்கு அப்புறமும் நீங்க இன்னும் தீமையை கையாளணும். உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ஒரு கிறிஸ்தவரா ஆனதுக்கு அப்புறமும் தீமைக்கு தீமை மூலம் பதிலடி கொடுக்க முனைறீங்க. அதனால நம்மளை சுத்தி இருக்கிற தீமையை நம்ம எப்படி வெல்றதுன்றத பத்தி செய்தியோட இந்த கடைசி தருணத்துல உங்களோட பேச விரும்புறேன். மனிதர்கள் நமக்கு செய்யற தீமையை நாம ஜெயம் கொள்றது எப்படி? உண்மையை சொன்னாலும் மன்னித்த இளம்பெண்ணோட கதையை எப்படி முன்னிலைப்படுத்த முடியும்? இங்க யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சிருக்காங்களா? சரி, இது உலகளாவியது, முன்பை விட இப்போ அதிகமா இருக்கு. மேலும் கிறிஸ்தவர்களான நாம பழிவாங்கிற உலகத்தோட வழிகளை பின்பற்ற ஆசைப்படுறோம். தீமையை நாம எப்படி நன்மையால ஜெயம் கொள்ள முடியுன்றதுக்கான தெளிவான வழிகாட்டுதல வேதம் நமக்கு சொல்லுது. அதை செய்யற ஒரு மையப்பகுதி இருக்கு. பைபிள் இதை செய்யும் போது நான் அதை விரும்புறேன். சில நேரங்கள்ல வசனங்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல மிக முக்கியமான சத்தியம் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு மையப்பகுதி இருக்கு. அதனால நீங்க பழி வாங்கவோ இல்ல யாரையாவது புண்படுத்துற விருப்பத்திலேயோ போராடுறீங்கன்றத நீங்க எப்போவாது கண்டறிஞ்சிங்கன்னா அவங்க உங்களை காயப்படுத்துறாங்க. ரோமர் 12:17-21 படிங்க. அதை சுத்தி ஒரு வட்டம் போடுங்க. இது பழி வாங்குற பகுதியை குறிக்குது. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு எழுதியிருக்கிறபடியால நீங்க பழி வாங்காம கோபாக்னிக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னித்தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அந்த கடைசி வசனத்தை திரும்பவும் நான் படிக்கிறேன். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமையை நன்மையால ஜெயம் கொள்றது எப்படின்றத தெரிஞ்சுக்க உதவுற 6 காரியங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எங்கேயோ யாரோ உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய போறாங்க. அது உண்மையிலேயே அசிங்கமானது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவராக நீங்க அதை எப்படி சமாளிக்க போறீங்க? ஒருவேளை நீங்க இப்போ ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், ஒருவேளை உடைந்த திருமணத்தில் இருக்கலாம். அங்க உங்களோட மனைவி உங்களை குப்பையில தள்ளுறாங்க. நீங்க ஒரு கிறிஸ்துவரா ஆனதுக்கு அப்புறமும் ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில தீமை நுழையிற அந்த காலங்களை கடந்து போறாங்க. வீட்டு வாசல்ல தீமை தூண்டினால் என்ன செய்வீங்க? வேதாகமத்தோட இந்த பகுதியிலிருந்து சில சிந்தனைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முதலாவது, பழிவாங்குதலை தேவனிடம் விட்டு விடுங்கள். அது சொல்லுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன்னு எழுதப்பட்டிருக்கு. பழி வாங்குறத பத்தி பேசுற விதத்தை நீங்க எப்போவாவது கவனிச்சிருக்கீங்களா? கவனிங்க, இது சுவாரஸ்யமானது. நாம சமமாக திரும்ப செய்ய வேண்டும்னு சொல்லும்போது பழி வாங்குதலை சமன் செய்ய விரும்புறோன்றத குறிக்கிது. நமக்கு தீமை செய்தவர் நம்ம கிட்ட இருந்து அதே அளவு தீமையை அனுபவிக்கணும்னு நாம விரும்புறோம். வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா, நீங்க எதை செஞ்சாலும் தீமை செய்யறதுல உங்களை விட அதிகமா இருக்கக்கூடாதுன்னு அளவுகோல்களை சரியான சமநிலையில வச்சிருக்கோம். சமமா கொடுக்க விரும்புறோம். அப்படித்தான் நாம நினைக்கிறோம். ஆனா நாம இத வேதத்துல வாசிக்கிறோம். வேதம் சொல்லுது, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியதுன்னு எழுதப்பட்டிருக்கு, நானே பதிர் செய்வேன். நாம இன்னொரு நபரை பழிவாங்க முயற்சிக்கும் போது நாம என்ன செய்யறோம் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாம தேவனோட செயல்பாட்டை அபகரிக்கிறோம். தேவன் பழிவாங்குதல் அவரோடதுன்னு சொல்றாரு. மேலும் அவர் தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு செயலை செய்யறதை தடுக்க நமக்கு எந்த உரிமையும் அதிகாரமும் இல்லை. என்ன செய்யணுன்றத பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. கவனிங்க, லேவியராகமம் 19 சொல்லுது, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நானே கர்த்தர். நாம தேவன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முயற்சி செஞ்சா நாம தோல்வி அடைவோம். தேவன் தன்னோட மக்களை சரியான நேரத்தில் நியாயப்படுத்துறாரு. நாம பொறுமையோட இருக்கணும். மேலும் அவரோட திட்டத்தின்படி தேவனோட வேலையை முன்னோக்கி செல்ல அனுமதிக்கணும். தேவன் கிட்ட பழிவாங்கல விட்டுடுங்க. அது கடினமானது தான். இங்க 2வது கொள்கை, முன்கூட்டியே திட்டமிட கற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 12:17 சொல்லுது, எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். இந்த கோட்பாடுகளுக்கு பவுல் எப்பவும் நல்ல உதாரணங்களை தராரு. அவர் சொல்றாரு, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும்
எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள்னு சொல்றாரு. அதனால ஒரு கணம் அதை பத்தி பேசுவோம். வாழ்க்கையில தீமையை எப்படி கையாளுறதுன்னு வரும்போது நாம எதிர்வினை ஆற்றுகிறோம். இப்படி சொல்லலாம், நமக்கு ஏதாவது நடந்தா நாம எதிர்வினை ஆற்றுகிறோம். ஆனா செயலை செய்யுமாறு பவுல் நமக்கு சொல்றாரு. வேற வார்த்தையில சொல்லணும்னா, யோக்கியமானவைகளை செய்ய திட்டமிடுவது கெட்டதற்கு பதிலளிப்பதற்கு பதிலாக நல்லதை செய்ய வேண்டும். வாழ்க்கையில தினசரி எரிச்சல்கள்ல இருந்து யாரும் விடுபடுறதில்ல. அதாவது சில சூழ்நிலைகளும் மக்களும் இயற்கையாவே நம்ம கிட்ட இருந்து மோசமானதை வெளியே கொண்டு வராங்க இல்லையா? விரும்பத்தகாத சூழ்நிலைகள்லையும் கூட நல்லதை செய்யக்கூடிய வியூகம் வகுக்கும்படி பவுல் புத்தி சொல்றாரு. அடுத்த முறை நம்பிக்கையற்றதா உணர்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது எப்படி சிறப்பா செயல்படுறதுன்றதை கண்டுபிடிக்கிறதே நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். தேவனிடம் பழிவாங்குவதை விட்டுவிடுங்கள், யோகியமானவைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த காரியத்தில் சாய்ந்து கொள்ளுங்கள். அவங்களுக்காக நாம திட்டமிட்டு இருந்தாலும் இல்லைனாலும் சோதனை நேரங்கள் வரும். அவங்க அப்படி செய்யும்போது எப்படி பதிலளிக்கணுன்றதை நம்ம தீர்மானிக்கணும். ஒரு ஜெயம் கொள்பவரா உங்களால இப்போ எல்லாத்தையும் சரி செய்ய முடியாதுன்றதை நீங்க உணரணும். நான் இந்த சூழ்நிலையில இருக்க, அந்த விஷயம் நடக்குது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சரி, அடுத்த சரியான காரியத்தை செய்யுங்க. அது சரியாகிற வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த சரியான காரியத்தை செய்யுங்க. அது என்னன்னு தேவன் உங்களுக்கு காட்டுவார். ஜெபியுங்க, தேவனே இதையெல்லாம் எப்படி சரி செய்யறது எனக்கு தெரியல, இது எப்படி சரி செய்யறது, ஆனா இங்க நான் செய்யக்கூடிய ஒண்ணு இருக்கு, அடுத்த விஷயம் என்னன்றது எனக்கு காட்டுங்க. அப்புறம் அதுல சாய்ந்து அடுத்தது சரியானதை செய்ய எனக்கு உதவுங்கள்னு சொல்லுங்க. சரியான விஷயத்தை நீங்க செய்யும் போது அதுக்கப்புறம் அடுத்த சரியான விஷயம் என்னன்றதை நீங்க கத்துப்பீங்க. சில சமயங்கள்ல நாம அதிக சுமையா இருக்கும். நீங்க எப்போவாவது இது ரொம்ப பெருசு, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்னு முடங்கி இருக்கீங்களா? அப்படி நாம எதுவுமே செய்யலனா நாம சிக்கிக்கிறோம். மேலும் நீங்க சிக்கி தவிக்கிறத தேவன் விரும்பல. தேவன்கிட்ட பழி வாங்குதல விட்டுடுங்க. முன்கூட்டியே திட்டமிட கத்துக்கங்க. அடுத்து சரியான விஷயத்துல சாஞ்சிக்கங்க. பின்னர் வேதத்துல ரோமர் 12:18 சொல்லுது, எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ரொம்பவும் ஆழமான வசனம். உங்களை மாதிரியே, உங்களை போலவே நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கிற கோபமான ஆவியோட செயல்பாடுகளை பத்தி நான் ரொம்பவே கவலைப்படுறேன். அரசியல் போட்டியினால அரசியல் பகைமையா மாறிடுச்சு. எதிரிகள் ஒருத்தரையொருத்தர் கெட்ட மிருகங்கள் மாதிரி வெறுப்பையும் கசப்பையும் துப்புறாங்க. நேற்று ராத்திரி நான் ஒரு செய்தியை பார்த்தேன். என்னால் முடியவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க கூட முடியல. அதனால என்ன நடக்குதுன்றதை உணர்ந்ததுக்கப்புறம் நான் அதை மாத்திட்டேன். நகைச்சுவை நடிகர்கள், சிட்காம்ஸ், அப்புறம் ஒளிபரப்பாளர்கள் கூட தங்களுக்கு உடன்படாத மற்றவங்களை இழிவுபடுத்துறது, அப்புறம் அவமதிப்பது போன்றவற்றால பொழுதுபோக்கும் பாதிக்கப்படுது. இதுவரைக்கும் வெறுப்பு வார்த்தைகளை சகிச்சிக்காத நமது பள்ளிகளில் கூட அது கேட்கப்படுது. பல்கலைக்கழகங்கள்ல விரும்பத்தகாத விரிவுரைகள் மேடையிலிருந்து பேசப்படுது. இந்த நடத்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களான நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறதுன்றதுக்கு முற்றிலும் எதிரானதா இருக்கு. அதை பார்க்கும்போது எந்த பிரச்சனையில நாம எந்த பக்கம் இருந்தாலும், அவங்க எதை நம்பினாலும் அவங்க செய்யறது தவறுன்னு சொல்லணும். என்ன, அவங்க நம்புறதை நீங்க கூட நம்பலாம். ஆனா அவங்க அதை வெளிப்படுத்தும் விதம், தேவன் அதை வெளிப்படுத்திய விதம்னு உங்களால நம்ப முடியாது. அவர் சொல்றத கேளுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தீமையை நாம நன்மையால ஜெயம் கொள்ளும் போது தீமை அடக்கப்பட்டு அதை உயிரோட வச்சிருக்கிற பகைமையோட எரிபொருள் இல்லாம போயிடும். நிச்சயமா மக்கள் எப்படி பதிலளிப்பாங்கன்றதுல எங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இல்லை. அது சொல்றத கவனிங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும். சில நேரங்களில் சமாதானம் உங்களை சார்ந்து இருக்காது. நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்யலாம். அவர்கள் இன்னும் கோபமாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் உங்களை திட்டுகிறார்கள். அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க. அப்படி நடந்தா அதுக்கு நீங்க பொறுப்பாக மாட்டீங்கன்னு பைபிள் சொல்லுது. உங்களால முடிஞ்ச வரைக்கும் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எனக்கு சமாதானம் இல்லாததால் நான் நிம்மதியாக இல்லைன்னு சொல்ல வேண்டாம். தேவனோட சமாதானமா இருங்க. மற்றவங்க கிட்ட சமாதானமா இருக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவங்க பதிலளிக்கலன்னா நீங்க சரியானதை செய்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். சரியா? அடுத்ததாக இதோ, இந்த முழு செய்தியிலையும் இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். இப்போ ரோமர் 12:20-21 இந்த வார்த்தைகளை கேளுங்க. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்னித்தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு வேதம் சொல்லுது.
ஒரு சொந்த குட்டி கதையை சொல்கிறேன். நம்மக்கிட்ட டேர்னிங் பாயிண்ட் ரேடியோ இருக்குது. நீங்கள் நம்பலனாலும் நம்பினாலும் தினமும் 2200 வானொலி நிலையங்களில் கேட்கப்படுது. ஒரு நாளைக்கு 6000 முறைக்கு மேலே டேர்னிங் பாயிண்ட் நாடு முழுக்க வெளியிடப்படுது. எங்ககிட்ட பல அற்புதமான நிலையங்கள் இருக்குது. மேலும் நிலைய மேலாளர்களோட எங்களுக்கு மோதல்கள் ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு நாள் தெற்கு கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு நிலையத்திலிருந்து அழைப்பு வந்தது. அங்கே இருக்கிற மேலாளர் எங்கள் திட்டம் ஒளிபரப்பப்படுறத நிறுத்த போகிறதா சொன்னார். மேலும் இது ஒரு நல்ல நிலையம், நிறைய பிரதேசங்களை உள்ளடக்கினது. நிலையத்திலிருந்து எங்களுக்கு நிறைய பதில் கிடைச்சது. நான் ஏன் அப்படி செய்ய போகிறீங்கன்னா, புது நபர்கள் ஸ்டேஷனை சொந்தமாக வாங்கிட்டாங்கன்னும், அவங்க விரும்பின பேச்சாளர்களோட குழுவில் நான் இல்லைன்னும், அவங்க என்னை விட்டுட்டு வேற ஒருத்தரை என் இடத்துல அமர்த்த போகிறாங்கன்னு அவர் விளக்க முயற்சி செஞ்சார். மேலும் அவங்க என் இடத்துல வைக்க போகிறதா சொன்ன அந்த நபரை எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்ன தெரியுமா, அது என்னோட தோலுக்கு கீழே வந்தது. அப்புறம் ஓரிரு நாட்கள் கழித்து நான் என்னை பார்த்து கத்தியபடி நடந்தேன். அது சுத்தமாக சரியில்லை. நான் கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரு கடிதம் அனுப்பி இந்த நபர் என்ன செஞ்சான்றதை அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொன்னேன். நீங்கள் நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி என்னை பார்த்து சிரிக்க வேண்டாம். கர்த்தர் என்னை பிடிச்சிக்கிட்டாரு. இது மாதத்தோட நடுவில் நடந்தது. நாங்கள் பணம் செலுத்துகிறோம், மாதந்தோறும் பணம் செலுத்துகிறோம். நான் இன்னும் அந்த மாதத்துக்கு பணம் செலுத்தலை. நான் அதை செலுத்த தயாராக இருந்தேன். அதனால் அதில் பாதியை மட்டுமே செலுத்த வேண்டியிருந்தது. நான் இந்த நபருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நான் சொன்னேன், கவனிங்க, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் முழு காசோலையும் அனுப்ப போகிறேன். என்னோட நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட காசோலையில் எஞ்சிருக்கிற பணத்தை நீங்கள் என்னோட இடத்த பிடிக்க போகிற அந்த நபருக்கு பயன்படுத்திக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு சொன்னேன். இப்போ ஒரு நிமிஷம், நான் பரிசுத்தவான் இல்லை. என் இதயத்தில் இருக்கிற இந்த அசுத்தமான ஆவியை சரி செய்ய முடியுமான்னு பார்க்க நான் அதை செஞ்சேன். அதனால் அவருக்கு கடிதம் கிடைச்சது. ஒலிபரப்பாளர்கள் கிட்டேருந்து எனக்கு பதில் கிடைச்சது. 6 மாதங்களுக்கு அப்புறம் அவர் என்னை கூப்பிட்டு, ஹலோ டாக்டர் ஜெரமையா, உங்களுக்காக நாங்கள் ஒரு புது நேரத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு முன்னால் இருந்த நேரத்தை விட அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அன்னிலிருந்து நான் அந்த நிலையத்தில் இருக்கிற பார்க்குக்கு வெளியே பந்து அடிக்கிறேன். அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா நண்பர்களே? நான் என்ன செஞ்சேன்னா, தீமையை நன்மையை கொண்டு வென்றேன். நான் அதை செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் இதயத்தில் ஆழமாக இல்லை. ஆனால் நீங்கள் தீமையை நன்மையால் வென்றால் தேவன் தீமையை அகற்றுவார் என்ற கொள்கையை நான் அறிந்திருந்தேன். அதனால் தீமைக்கு பதிலளிக்கிறத பற்றி நான் பெற்ற சில சிறந்த ஆலோசனைகள் இங்கே இருக்கு. தீய செயலால் உங்களை காயப்படுத்த யாராவது உங்களை தாக்குனா அவங்கள சபிக்காதீங்க, அதை ஒத்திகை பார்க்காதீங்க, அதை பராமரிக்க வேண்டாம். மாறா நன்மையை செய்யுங்க. திரும்பவும் சொல்கிறேன், அதை சபிக்காதீங்க, அதை ஒத்திகை பார்க்காதீங்க, அதை பராமரிக்க வேண்டாம். மாறா நீங்கள் அதை மாற்றி அமைக்கிற விதம் எப்படின்னா, நல்லதை செய்கிறதன் மூலமாக அந்த தீமையை நீங்கள் வெல்வீங்க. தீமையோட தாக்கத்தை மாற்றுறதை பற்றி இயேசு பேசினார். அவர் சொன்னார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. மேலும் பேதுரு எழுதினார், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கடைசி ஒன்று இதுதான். நான் திரும்பவும் ஒன்று சொல்கிறேன், பழிவாங்குதலை தேவனிடம் விட்டு விடுங்கள். முன்கூட்டியே திட்டமிட கற்றுக்குங்க. அடுத்த சரியான விஷயத்தில் சாய்ந்து கொள்ளுங்கள். எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். மேலும் உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். இயேசுவே. ரோமர் 12:20 பவுல் பயன்படுத்தின சொல், நீ இப்படி செய்வதனால் அக்னித்தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இந்த வசனத்தை ஆழமாக படிக்கிற வரைக்கும் அது என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு தெரியாது. இதோட பொருள் என்னன்றத இப்போ நான் சொல்கிறேன். எகிப்திய காலங்களில் ஒரு நபரோட தலையில் அக்னித்தழலை குவித்தல் ஒரு நபர் பொது மனச்சோர்வை வெளிப்படுத்த விரும்பினப்போ நடந்தது. அவர் தன்னோட அவமானம் அப்புறம் குற்ற உணர்ச்சியோட எரியிற வலியை குறிக்கிற எரியிற அக்னித்தழலை தலையில் சுமந்துக்கிட்டு போவார். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எதிரியை நேசிக்கும் போது, அவனோட தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படும்போது, அவனுடைய வெறுப்புக்காக நாம் அவனை அவமானப்படுத்துகிறோம். அவர் செஞ்சதுக்காக நாம் அவரை வெட்கப்பட வைக்கிறோம். எதிரி நம்மை அவனை போல ஆக்கும்போது நம்மை வென்றுவிட்டான்னு ஒருத்தர் புத்திசாலித்தனமா சொல்லியிருக்காரு. தீமைக்கு தீமை செய்வது சாத்தானை போல மாறுவதாகும்.
உங்க எதிரியோட வழிமுறைகளை பின்பற்றுவது நீங்களே எதிரியாக மாறுவது போலாகும். ஆனா தீமைக்கு நன்மையை செய்யறதுன்றது தேவனைப் போல மாறுவதாகும். தீமைக்கு எதிரான இன்றியமையாத வெற்றி அன்போட வேலையா இருக்கு. இயேசு சொன்னாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அன்பாயிருங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படிதான் தீமையை நன்மையால் ஜெயம் கொள்ள முடியும். இது கற்பனையான வெற்றி இல்ல, இது உலகத்தோட ரொம்ப புரட்சிகரமான வல்லமை. கிறிஸ்துவர்களை தவிர வேற யாராலையும் இதை செய்ய முடியும்னு நான் நினைக்கல. உங்களோட இதயத்துல கிறிஸ்து இல்லைன்னா இதை செய்ய உங்களுக்கு பலம் இருக்காது. இந்த பாடத்தோட சாராம்சம் இங்க ஒரு கூற்றுல இருக்கு. தீமையை நன்மையால் ஜெயம் கொள்ள வேண்டும். நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்துல நாம தீமையை எதிர்கொள்றத ஒருபோதும் நிறுத்த முடியாது. மேலும் பரலோகத்தின் இந்த பக்கம் நம்மை தீமையா செயல்படுறதுக்கான சோதனையிலிருந்து நாம ஒருபோதும் முற்றிலும் விடுபட மாட்டோம். நமக்குள்ளும் நமக்கு இல்லாமலும் தீமையை வெல்ல ஒரே ஒரு வல்லமை உலகத்தில் இருக்கிறது. அந்த வல்லமை தேவனுடைய நன்மை. நீதின்றது தேவனுடைய நற்குணம். அது வெளிப்படும் போது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. வெளியில இருக்கிற தீமையிலிருந்தும் உள்ள இருக்கிற தீமையிலிருந்தும் நம்ம இதயத்தை பாதுகாக்கணும்னா இயேசு கிறிஸ்துவோட நீதியால நம்ம இதயத்தை பாதுகாக்கணும். இயேசு தன் வாழ்நாள் முழுக்க தீமையை நன்மையால ஜெயம் கொள்ள தவறினதே இல்லை. மேலும் நாம அவரை விசுவாசிக்கும் போது அதை செய்யறதுக்கான வல்லமைய நமக்கு தரதா அவர் வாக்களிச்சிருக்காரு. பிலிப்பியர் 3:9 சொல்லுது, சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்க வேண்டும். மேலும் கலாத்தியர் 6:9 சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதனால வெறுப்ப உங்களோட நீங்க வச்சுக்க விரும்புனீங்கன்னா உங்க சொந்த ஆபத்தில் அதை செய்றீங்க. நீங்க வெறுப்புடன் இருக்கும் நபருக்கு நீங்க அதை செய்றீங்கன்னு கூட தெரியாது. அவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்படலை. அது உங்களை கொல்லுது. அதனால நீங்க ஏன் தேவனுடைய வார்த்தையை ஏத்துக்கிட்டு இந்த தருணத்திலிருந்து அவரோட கிருபையால நீங்க நன்மையால தீமையை ஜெயம் கொள்வீங்கன்னு தீர்மானிக்க கூடாது. ஹல்லேலூயா. நினைவில் வையுங்க, நீங்க ஜெயம் கொள்பவர்களா இருக்க அழைக்கப்பட்டீர்கள். வெற்றி, வலிமை, சமாதானம் அப்புறம் அன்போட நடக்க நீங்க அழைக்கப்படுறீங்க. முதல் அப்புறம் மிக முக்கியமான படி என்னன்னா, ஜெயம் கொண்டவரான இயேசு கிறிஸ்துல உங்கள் விசுவாசத்தை வைக்கிறதா இருக்கு. விசுவாசமும் கிறிஸ்துவுடனான நெருங்கின கூட்டுறவும் எந்த ஒரு சவாலையும் வெல்லக்கூடிய வலிமையையும் தைரியத்தையும் உங்களுக்கு தரும். நீங்க ஒருபோதும் கிறிஸ்துல நம்பிக்கை வைக்கலன்னா உங்களுடைய தனிப்பட்ட இரட்சகரான அவர் மேல இன்னைக்கு அப்படி செய்யும்படி நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்புறம் ஒரு நம்பகமான ஊழியத்துல இல்ல ஒரு உள்ளூர் தேவாலயத்துல மற்ற கிறிஸ்துவர்களோட உங்க முடிவை பகிர்ந்துக்குங்க. உங்க புது நம்பிக்கையில தொடர்ந்து வளருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறை இங்க திருப்பு முனையில உங்களை பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திருக்க.